நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 18வது வசனம். தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள், வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். பழைய ஏற்பாட்டில் தீர்க்க தரிசி பட்டணத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். அதை கேட்டு திருந்துகிறார்கள். அதனால தீர்க்க தரிசி நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு கிடையாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட நீங்க எல்லாருமே ஆசாரியரும் ராஜாக்களுமா இருக்கிறீர்கள். தேவனால் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். நீங்கள் தான் உங்கள் வாழ்க்கைக்கு பெரிய தீர்க்கதரிசியா இருக்கிறீர்கள். இயேசுதான் கடைசி வார்த்தை, அவர் தான் பெரிய தீர்க்கதரிசி. அவர் எல்லாத்தையும் நமக்கு சொல்லிட்டு போய்விட்டார். இனி ஒரு ஆள் தீர்க்க தரிசனம் நமக்கு சொல்லணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றையும் வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதிலும் இருதயத்திலையும் எழுதிவிட்டார். அப்ப நம்முடைய வாழ்க்கையை தீர்க்கமாக இதுதான் வழி, இதுதான் சத்தியம், இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று ஒரு உறுதியான நிச்சயத்தோடு நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏற்கனவே நமக்கு ஒரு பகுதி காலங்கள் கடந்து போய்விட்டது. இனி இருக்கக்கூடிய காலங்களை சரியாக தேவனுடைய நோக்கத்தின்படி, தேவனுடைய நோக்கம் வந்துருச்சு அப்படின்னா அந்த நோக்கம் நமக்கு ஒரு தரிசனத்தை உண்டாக்கும். எனக்கு என்ன வைத்திருக்கிறார், எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க குடும்பத்தில் நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், வேலை பார்க்கிற இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும், எனக்கு கொடுத்திருக்கிற ஊழியத்தை நான் எப்படி செய்து கடவுள் எனக்கு வைத்திருக்கிற அந்த தரிசனத்தை நான் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த தரிசனம் நமக்கு உண்டாகிறது. ஏன்னா வேதத்தை காக்கிறவர்கள் பாக்கியவான்கள் இருக்கு. வேதத்தை வாசிக்க வாசிக்க உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஊழியத்தை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். அந்த தரிசனத்தை நோக்கி நாம் செயல்பட வேண்டும். இயேசுதான் நமக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16-17வது வசனம். ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு பிறப்பதற்கு முன்பு பல வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாக சொல்லி வைத்திருக்கிறார். ஏசாயா 9வது அதிகாரத்துல இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. அதே அந்த ஏசாயா 9வது அதிகாரத்துல பின்னாடி சொல்லுகிறார், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா என்று இயேசுவை குறித்து அவர் கன்னியின் வயிற்றிலே அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் அந்த நாசரேத்திலையும் செபுலோனிலையும் நப்தலியிலையும் கப்பர்நகூமிலையும் அவர் அநேக அற்புதங்களை செய்வார். அந்த இருளில் இருக்கிறவங்க பெரிய வெளிச்சத்தை காண்கிறது போல அவர் வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக வந்தேன்னு சொல்றாரு. அந்த வெளிச்சமாக அவர் பிரகாசிப்பார். என்ன அப்படின்னா அந்த வெளிச்சத்தின் நற்செய்தியை அவர் பிரசங்கிக்கிறார். மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது, தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது, நீங்க பாவத்திலையும் சாபத்திலையும் தரித்திரத்திலையும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு தன்னை குறித்து எழுதி இருக்கிறதை அறிந்தவராக இதற்காகவே வந்தேன், வேத வாக்கியம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அதே மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 17வது வசனம். நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதீங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். முன்னாடி ஒரு சில காரியங்கள்லாம் சொல்றார். நியாயப்பிரமாணத்துல மோசே சொன்னார், கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, இந்த மாதிரி டைவர்ஸ் எல்லாம் வாங்காதீங்க, அநேக காரியங்களை சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் அடிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுகிறதற்கே வந்திருக்கிறார். தன்னை குறித்து தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கத்தை அறிந்தவராக தாவீது இதோ புஸ்தக சொல்லில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது, தேவனே உமக்கு பிரியமான
செய்ய இதோ வருகிறேன். அப்ப ஆண்டவர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர், இதோ வருகிறேன் என்று எழுதியிருக்கு. அதன்படியே அவர் வந்தேன் என்று சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறதற்கு தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து, அப்பொழுது பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். அவர் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து மத்தேயு சுவிசேஷம் முழுவதும் பார்த்தீங்கன்னா அவர் ராஜாதி ராஜாவாக தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து, பரலோக ராஜ்யத்தை குறித்து நிறைய அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். இதுக்கு தான் வந்தேன், நியாயப்பிரமாணத்தை அழிக்கிறதுக்கு வரல, நிறைவேற்றுவதற்கு வந்தேன். இந்த வேத வாக்கியம் இன்னைக்கு நிறைவேறிற்று அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றார். ஆனா பரிசேயர் என்ன செய்யறாங்க, அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இந்த வேத புஸ்தகத்தை கையில வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாடு 39 புஸ்தகத்தை பாராயணமா படிச்சுட்டு அதையே ஜெபாலயத்துல சொல்லி கொண்டு நியாயப்பிரமாணத்துல சொல்லி இருக்கிறபடி லேவியராகமத்துல படியெல்லாம் செலுத்தி கொண்டு ஆனா வந்த மேசியாவை கொலை செய்யும்படி அவங்க ஆலோசனை பண்ணினார்கள். இயேசு அதை அறிந்து அவரிடம் விட்டு விலகி போனார். அவர் பார்க்குறாரு, என் வேலை இன்னும் இல்லை, இவங்க கொலை செய்யறதுன்னா சரி சாகிறது தானே வந்தேன், இல்லைப்பா என்னை கொலை செய்ய அப்படின்னு தன்னை ஒப்பு கொடுக்கல. அவர் விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அங்க சொல்லப்பட்டிருக்கு, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்மாவுக்கு பிரியமாய் இருக்கிற என்னுடைய நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை அறிவிப்பார், வாக்குவாதம் செய்ய மாட்டார், ஊக்கவிட மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாளை முடிக்காமலும் அங்கி எறிகிற தீயை அணைக்காமலும் இருப்பார். அவருடைய நாமத்தின் மேல் புறஜாதியார் நம்பிக்கையாய் இருப்பார்கள் என்பதே ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக, அற்புதங்கள் நடக்கும்படியாக அவர் திரளான ஜனங்கள் பின்பற்றாங்க. அவங்க எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கினார். எதிர்ப்பும் இருந்தது, ஆனா அவர் அதை பார்க்கல. தேவன் இதற்காக என்னை அனுப்பி இருக்கிறார். யோகா 4வது அதிகாரத்தில் என்னை அனுப்பினவருடைய கிரியை செய்து அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போதனமாக இருக்கிறது. அவர் என்ன அனுப்பினாரோ என்ன சொன்னாரோ அதை நான் செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய பிரதான வேலைன்னு சொல்றார். மார்க் 8வது அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து, அல்லாமலும் மனுஷகுமாரன் பல பாடுகள் பட்டு மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டு கொல்லப்பட்டு 3ஆம் நாளுக்கு பின்பு உயிரோடு எழுந்திருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு போதிக்க தொடங்கினார். இந்த வார்த்தையை அவர் தாராளமாக சொன்னார். அப்பொழுது பேதுரு அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார். அவர் திரும்பி தம்முடைய சீசனை பார்த்து பேதுருவை நோக்கி, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறாய் என்று சொல்லி அவனை கடிந்து கொண்டார். மத்தேயு அந்த 12வது அதிகாரத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் என்னை யார் என்று சொல்கிறார்கள் கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்றாங்க, நீர் எரேமியா, ஏசாயா, தீர்க்கதரிசி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நீங்க என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட உடனே சீசர்கள்லாம் பேசாம இருக்காங்க. ஆனா பேதுரு சொல்றார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, தேவனால் அனுப்பப்பட்டவர், அபிஷேகம் பண்ணி அனுப்பப்பட்டவர் என்று இவர் சொல்றாரு. உடனே அந்த இடத்துல பேதுரு சொல்றாரு, நீ பாக்கியவன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மாம்சமும் ரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தல, பரலோகத்தில் இருக்க என் பிதாவே உனக்கு இதை வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப அந்த இடத்துல பேதுருவை உற்சாகப்படுத்துகிறார். ஆனா இந்த இடத்துல அவருடைய மரணத்தை குறித்து, அவர் சிலுவையில மரிக்க போகிறாருங்கிறதை குறித்து சொன்ன உடனே பேதுரு என்ன பண்றாரு, இவருக்கு தான் முதல் வெளிப்பாடு வருது. அது யார் கொடுத்த வெளிப்பாடு? பிசாசு கொடுத்தது. பேதுரு நல்லவர் தான், தேவன் கொடுக்குற அந்த வெளிப்பாட்டை இருதயத்துல வச்சுக்கல. கேட்ட உடனே டக்குன்னு
பதில் சொன்னார். இப்பயும் அதே மாதிரியே வந்து அந்த உடனே சொன்னார், பேதுரு நீ நல்லவர் தான், ஆனால் உனக்குள்ள இருக்கிறது பிசாசு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய். இன்னைக்கு பாருங்க, மக்கள் வந்து தேவனுக்கு அடுத்த காரியம், தேவன் வல்லமை உள்ளவர், அவர் தீமை செய்கிறவர் இல்லை, அவர் நன்மை செய்கிறவர், அவரை விசுவாசிக்கணும், நம்பணும், அதுல முன்னேறி போகணும்னு வந்து நம்ம சொன்னா அதை ஏற்றுக்க மாட்டாங்க. இல்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. இவன் பாவியா பிறந்தது இவன் செய்த காரியமா, இவனுடைய பெற்றோர் செய்த பாவமா, ஏன் வந்து இவன் குருடனா பிறந்தான் அப்படின்னு வந்து அவங்க கேள்வி கேட்டது போல நிறைய வந்து காரியங்களை கேட்குறாங்க. சிறு பிள்ளையை போல ஆகப்பட்ட பரலோகத்துக்கு வர முடியாதுங்கிறார். இருக்கிற நிலைமையோட ஆண்டவரே நீர் தான் வந்து எனக்கு ஜீவன் கொடுக்க வேண்டும், என்னை குணமாக்க வேண்டும், என்னை வழி நடத்த வேண்டும், என் வாழ்க்கையில உமக்கு முதலிடம் கொடுக்கிறேன் என்று அப்படியே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இவங்க உலக பிரகாரமா வந்து மனதை நிரப்பி வச்சுட்டு வார்த்தை இல்லாததுனால தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதான் வந்து உலக ஞானம் தத்துவம் அது என்ன சொல்லுது, இது எப்படி வந்துச்சு, அதை எப்படி வந்து மனுஷன் குருடனா பிறந்தவன சுகமாக்க முடியும், அது எப்படி சூழ்வி போன கையை நல்லா வர முடியும், அது எப்படி மறித்து 4 நாளுக்கு அப்புறம் வந்து உயிரோட எழுப்ப முடியும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்படின்னா அவங்க மூளை அறிவுல தான் கேள்வி கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உள்ளவைகளை அவமாக்கும்படி இல்லாதவைகளை தெரிந்து கொண்டார். அப்ப மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்திருக்கிறார். ஞானி எங்கே, வேதபாரன் எங்கே, இப்பிரபஞ்ச தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? உலக ஞானம் நம்மளை பைத்தியம் சொல்லுது, எல்லாம் கலந்துருச்சுன்னு சொல்லுது. ஏன்னா அவங்க அப்படித்தானே சொல்றாங்க. பெரிய சபையிலேயோ இல்லை சின்ன சபையில அவர் ஒரு ஆள் பேசிக்கிட்டு அவர் யாருன்னு தெரியும், எப்படிப்பட்டவன்னு தெரியும். ஆனா எல்லாரும் உட்காந்து அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தெளிந்த புத்தி அடைந்திருக்கிறோம். கர்த்தர் வந்து நம்மை விடுதலை ஆகி இருக்கிறார். அவர்கள் நம்மளை பைத்தியம் சொல்றாங்க. ஆனா கர்த்தர் சொல்றாரு, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு தான் பைத்தியம். அவங்க உலக ஞானத்தினால, சுய ஞானத்தினால தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அப்ப ஏன் சொல்லிட்டார், அப்பாடே போ சாத்தானே என்று சொல்லிட்டார். சரி, இன்னைக்கு நோக்கம் வந்து நமக்கு ஒரு தரிசனத்தை உண்டாக்குது. அது ஒரு நோக்கம். சரி, கடவுள் நமக்கு நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப பிள்ளைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும், அவருடைய எதிர்காலத்திற்கு ஒரு சில காரியங்களை பெற்றோர் நம்ம செய்ய வேண்டும். அப்ப ஜெபம் பண்றோம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்கு தேவன் ஒரு தரிசனத்தை நமக்கு கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை நோக்கி நாம செயல்பட வேண்டும். அப்படி அந்த தரிசனத்தை நோக்கி போறப்ப பாத்தீங்கன்னா, ஒரு தேவனுக்கு விரோதி அவன் என்ன செய்யறான், தேவனோட ஜெயிக்க முடியல, அவனை கீழே பிடிச்சு தள்ளி விட்டாரு. அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக அவன் செயல்பட வருகிறான். தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மையை அதை பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அவன் தடை செய்ய வருகிறான், போராடுகிறான். நமக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அவனை போய் நம்ம கெடுத்தோமா இல்லை அவனுக்கு தீங்கு செஞ்சோமா? தேவன் வந்து அவனை தள்ளிட்டாரு. அவன் நிலையற்றவனா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். அவரோட சண்டை போட முடியல. அதனால அவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா அவன் செயல்பட வரான். அவருக்கு சொன்னாரு, நோக்கம் இருக்கிற அளவுக்கு தூக்கம் வராது. இன்னைக்கு நமக்கு வந்து ஒரு தரிசனம் இருக்கு. இல்லை இன்னைக்கு ஆஃபீஸில் வேலைக்கு போகணுங்கிறப்ப 10 மணிக்கு அங்கே போகணும்னா 9:30 வரைக்கும் டிவி பார்த்துட்டு இருப்போமா? ஏன்னா டிவி பார்க்க முடியாது. அந்த வேலைக்கு போகணும், கரெக்ட் டைமுக்கு போகணும், இல்லைனாக்கா பிரச்சனை ஆகிட்டு போகிறோம். அப்போ நோக்கம் இருக்கிறவங்க அவங்களுக்குன்னு கடவுள் வந்து வச்சிருக்க தரிசனத்தை வெளிப்படுத்துவார். அந்த தரிசனத்தை நிறைவேற்றக்கூடிய ஆட்கள் வந்து இடையிலேயே போக மாட்டாங்க. இப்போ அவசரமாக ஒருத்தர் பண விஷயமா வர சொல்லியிருக்காரு 10 மணிக்கு அப்படின்னா, போகிற வழியில் ஒரு நண்பர் கூப்பிட்டு எப்பா இருப்பா முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் பொறுப்பா அது போயிட்டு வந்துடுறேன்ட்டு நோக்கம் இருக்கிறப்ப வந்து நம்ம விலைக்கு போக மாட்டாங்க. ஆனால் நோக்கமே இல்லாதவங்க எந்திரிச்சோமா சாப்பிட்டோமா அப்படியே போனோமா அப்படியே இருக்கிறவங்களுக்கு, நோக்கம் இல்லாதவங்க தவறி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேங்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் வந்து ஒரு லக்கை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார், தரிசனத்தையும் அவர் வந்து கொடுக்கிறார். அதை பிடித்து கொள்ளும்படி நம்ம ஆசையா முன்னேறி செல்ல வேண்டும்.
ஆனா இடையில என்ன சோதனை வந்தாலும் அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. இயேசுவுக்கு சோதனையெல்லாம் வந்தது, ஆனா அதுக்கு அவர் இடம் கொடுக்கவில்லை.